வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி 2025க்கு புதுசாக ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? அதாவது நம்ம குரூப் 4 குரூப் 1 ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், குரூப் 4ல் முதன்மையாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வந்து கடைசியாக ஒரு வாட்டி மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்காக மாற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வந்து நிறைய பேர் குறிக்காமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அது வந்து நிறைய ஃபோர்ஜரி நடக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு கடைசியாக 15 நிமிஷம் வந்து அதுக்காகவே கொடுப்பாங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் எத்தனை ஏ ஃபில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பி ஃபில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சி ஃபில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டி, எத்தனை இ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் குறித்து கடைசியாக அதுக்குன்னே ஒரு தனியாக நீங்கள் ஒரு கால்குலேஷனே போடணும். நல்லா படிச்சிருக்கவங்க கூட இந்த மாதிரியான கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்ததுனால சில கொஷின்ஸ் வந்து இழந்துருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. நல்லா படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு சில்லி மிஸ்டேக்கில் போய் மாட்டிக்கிட்டு தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல நாள் நிறைய பேருக்கு வந்து ஒரு மைண்ட் தாட் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸ். ஏன்னா நீங்கள் போய்ட்டு எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிடுவீங்க, கடைசி அந்த 15 நிமிஷத்தில் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து போட முடியாமல் திணறி போய் 200 கொஷின் அடிக்கிற இடத்துல 205 வரும், சில இடத்துல 195 கொஷின் தான் வரும். ஏன்னா சரியாக வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது அந்த மைண்ட் ப்ரெஷரில். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிசியுடைய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓஎம்ஆர் அப்டேஷன் அப்படிங்கிறது. முக்கியமான ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது கொண்டு வந்ததுனால நிறைய பேருக்கு டைம் சேவ் ஆகும். நிறைய பேர் வந்து தங்க படித்த விஷயத்தை வந்து அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு நீட்டாக வெளியே வரலாம். இல்லை அவங்களுக்கு நேரமும் நிறைய விஷயம் இருக்கும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பழைய ஓஎம்ஆர் ஷீட்டை மறந்துடுவோம். இப்போ அந்த புது ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு வருவோம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நேமுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நேமு, ரெஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட், சென்ட்ரு, வென்யூ, இல்லை எந்த டயத்தில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் கோட்ஸ் இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு நீங்கள் என்ன குறிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணுறதுக்காக, சிஸ்டம் ரீட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பார் கோட் சைடில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்லாம் நீங்கள் ஏ அப்படின்ற மாதிரி குறிப்பீங்க, தெரிஞ்சதெல்லாம் வந்து ஏபிசிடியில் குறிப்பீங்க, தெரியாத ஆன்சருக்கு நீங்கள் இ குறிப்பீங்க, கரெக்டுங்களா? இது வந்து வழக்கமாக பண்ணக்கூடியதாக, இது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து வினாக்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கொஷின் புக்லெட்டோடைய நம்பர் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதில் ஒரு 4 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணணும், இல்லை நீங்கள் ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இது இந்த கொஷின் புக்லெட்டோட நம்பர் தான். ஏன்னா டிஎன்பிசியோடைய அந்த கொஷின் புக்லெட் அப்படிங்கிறது மொத்தம் 4 சீரீஸாக வெளியே வரும், இல்லாட்டி 4, 5 கூட 6 கூட வரலாம். ஏபிசிடிஇ சொல்லிட்டு ஒவ்வொரு சீரீஸ்க்குமே கொஷின் வந்து வேறுபடும். ஒரு 100 கொஷின் இருக்குன்னா 100 கொஷின் ஷஃபிள் பண்ணி என்ன இருக்கும், உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து மாடல் மாறும். ஸோ உங்களுக்கு எந்த கொஷின் பேப்பர் வருதோ அந்த கொஷின் பேப்பருடைய புக்லெட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இன்புட் கொடுக்கணும், ஓகேங்களா? கரெக்டாக கொடுக்கணும். எல்லாம் அடுத்து பாருங்கள். இது வந்து இன்விஜிலேட்டருடைய வேலை. அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட், நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து சைன் போட்டிருக்கீங்களா, லெஃப்ட் தம்பு உங்களுக்கு இடது கை பெருவில் ரைகை வச்சுட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணணும், அவரும் பிளாக் பாயிண்ட் பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும், அவர் ஷேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னது பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த பெண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் தேர்வரின் உறுதிமொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க லெஃப்ட் சைடில். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்கும், அறிவுரைகள், இந்த எக்ஸாமை எப்படி நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி பக்கம் வந்து கையெழுத்து போடணும். இதுக்கு முன்னாடி பழைய ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி பக்கம் படிச்சுட்டு அதை கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடியே கையெழுத்து போடுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் பின்னாடி சைன் பண்ணாமே மறந்துடுவாங்க. சைன் பண்ணாமல் மறந்துட்டால் அதுக்கு சம்திங் ஒரு 2 மார்க் என்னமோ குறைக்கிறதா வேறு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு முன்பக்கமே என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பின்னாடி பக்கத்தை இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு வந்து முன்னாடி பக்கத்தை கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தாங்க லெஃப்ட் சைடில் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த புதுமை வந்து இவ்வளோ தான். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய புதுமை. ரைட் சைடில் இருக்கக்கூடிய புதுமை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் முதல் பழைய ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா ஏ மொத்தம் எத்தனை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, பி மொத்தம் எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் தனித்தனியாக ஒரு நம்பரை வந்து போட்டு ஏ ஒரு 40 முதல் காலத்தில், 2வது காலத்தில் ஏ வந்து 30, 3வது காலத்தில் ஏ ஒரு 10, மொத்தமாக சேர்த்து ஏ வந்து நான் ஒரு 60 ஷேட் பண்ணேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் வேறு நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் ஃபில் பண்ணி காமிக்கணும். இது மிகப்பெரிய ஒரு கால்குலேஷனாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இதை தடுக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இப்போது சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை முத கொண்டு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நிறைய ஃபோர்ஜரி நடந்துச்சு.
ஓகேங்களா. ஒரே இன்ஸ்டியூட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டரில் எக்ஸாம் எழுதி என்ன பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க. ஸோ இந்த OMR ஷீட்டை ஃபோர்ஜரி பண்ணி என்ன பண்ணாங்க, அதை கிளியர் பண்ணாங்க. ஸோ தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மெத்தடை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதையும் இப்போ சிம்பிளிஃபை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அழகான விஷயமாக கொண்டு வந்துருக்காங்க. அதாவது 200 கொஸ்டினுக்குமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் என்ன பண்ணணும், அதையும் நீங்கள் இங்கே குறிப்பிடணும். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பழைய OMR ஷீட்லேருந்து புதிய OMR ஷீட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, 200 வினாக்களுக்கும் எந்த வட்டத்தை வந்து கருமையாக்கி விட்டீர்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் 200 வினாக்களுக்கும் என்ன பண்ணிட்டேன், நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, ஆம்ன்ற இடத்துல ஷேட் பண்ணணும். அதே மாதிரி எதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணல, ஷேட் பண்ணல, எந்தெந்த கொஸ்டினை விட்டுருக்கீங்கன்றது என்ன பண்ணணும், நீங்கள் எண்ணிக்கை எந்த இடத்துல குறிப்பிடணும், நம்பர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை குறிப்பிடணும் அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் கை பெருவிரல் ரேகை இங்கே வாங்குறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ இந்த OMR ஷீட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். இது ஒரு நல்ல ஒரு மாற்றமும் கூட. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு தேவை, நீங்கள் 200 கொஸ்டின் ஷேர் பண்ணியிருக்கீங்களா, ஷேர் பண்ணாமல் விட்டீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். இல்லை, அந்த கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா தான் இந்த OMRல ஃபோர்ஜரி நடக்காது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இதுதான் எக்ஸாம் ஷீட் OMR ஷீட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டு பெருவிரல் வந்து அதே இடத்துல தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் பெருவில் அதே இடத்துல இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து இன்விஜிலேட்டரே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மை கொடுத்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் பெருவில் வைக்க சொல்லுவாங்க. இதில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இந்த இடத்துல. ஏன்னா உங்களுடைய அந்த பெருவிரல் ரேகை வைக்கும்போது அந்த மை வந்து இந்த OMR ஷீட்டில் இருக்கக்கூடிய பார்கோட்ஸில் வந்து படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து ரீட் பண்ணுறது இதில் ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வச்சுட்டிங்களா, கை ரேகையை லைட்டாக வச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, அதை உடனடியாக அவங்க துணி கொடுப்பாங்க, அந்த துணியில் தொடச்சிருங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிடுங்க, துணி கொடுக்கலன்ற பட்சத்தில் உங்களுடைய தலையில் தொடச்சிட்டு நல்லா என்ன பண்ணிடுங்க, அதை எண்ணெய் இல்லாமல் தலையில் எண்ணெய் தேய்க்க கூட. நீங்கள் முக்கியமாக தலையில் எண்ணெய் தேய்ச்சிருந்தீங்கன்னா அதில் எண்ணெய் கூட ஒட்டிக்கிறோம் உங்கள் கையில். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு கர்ச்சீஃப் ஏதாவது கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த கர்ச்சீஃபில் கூட என்ன பண்ணிடுங்க, உங்கள் அந்த விரலில் இருக்கக்கூடிய அந்த மையை நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா இந்த பார்கோடில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய அந்த மை பட்டு ஒருவேளை அந்த பார்கோடு தெரியாமல் போச்சுன்னா சிஸ்டம் வந்து இன்வாலிட் பண்ணிடும் உங்கள் பேப்பரை. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் TNPSC கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு OMR இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானது. பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கருப்பு கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஏதாவது சிம்பிள் மாதிரி எதுவும் காட்டக்கூடாது. இல்லை அந்த உங்களுடைய OMR ஷீட்டில் எந்த இடத்துல கையெழுத்து போட சொல்லியிருக்காங்களோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடணும், நீங்கள் கண்டிப்பாக கையெழுத்து போட்டணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொஷினுடைய நம்பர் என்ன பண்ணணும், OMR ஷீட்டில் கரெக்டாக என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். இல்லை கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருக்கணும், அது உங்களுக்கு டார்க்காக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஒரு வினாவுக்கும் அது தொடர்பான வட்டத்தை கரிமையாக்காது வந்தீங்கன்னா அந்த வட்டத்தை என்ன பண்ணிடுங்க, காலியாக விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கடைசியாக அந்த OMR ஷீட் இன்ஸ்ட்ரக்ஷனோட பின்னாடி உங்களுடைய இன்விஜிலேட்டர் கையெழுத்து போட்டுருவாங்க. அப்படி ஒருவேளை உங்களோட இன்விஜிலேட்டர் மறந்துட்டா கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சில இன்விஜிலேட்டருக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுறது கிடையாது. அதனால் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய OMR ஷீட்டுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேப்பர் வந்து உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது சாதாரண ஒரு பேப்பர் மட்டும்தான் அந்த OMR ஷீட் அப்படிங்கிறது. ஆனால் இதில் நீங்கள் வைக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு மையும், உங்களுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் என்னதும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் இந்த OMR ஷீட்டில் நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும், கவனமாக ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு கொஷினையுமே. ஓகேங்களா. ஸோ இதை அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிளான ஒரு OMR அப்டேஷன் தான், ரொம்ப நல்ல ஒரு அப்டேஷன் கூட. கீழே இருக்கக்கூடிய காலத்தெல்லாம் தூக்கி விட்டுட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் எத்தனை கொஷின் 200 கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 200 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எத்தனை கொஷின் அட்டன் பண்ணலையோ அதை சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கொஷின் புக்லெட் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஓகேங்களா. பட் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ கீழே வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அந்த காலத்தை தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி. ஸோ அந்த 15 நிமிஷம் திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ அதை பற்றி TNPSC இன்னும் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அந்த நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா முதல்ல வந்து கீழே வந்து பெரிய ஒரு காலம் கொடுத்து அந்த காலத்தில் உங்களை வந்து ஒரு கால்குலேஷன் போட சொல்லுவாங்க. அந்த கால்குலேஷன் போடுறதுக்காக ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ OMR அப்டேஷன் பண்ணதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணதுனால உங்களுக்கு அந்த 15 நிமிஷம் கிடைக்குமா, திருப்பியும் அதே 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு அந்த கால்குலேஷன் போடுறதுக்கு கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த 15 நிமிஷம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை தான் தூக்கி விட்டாங்களே. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.